வணக்கம். கேழ்வரகு அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1½ கப் கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். இதில் 6லேருந்து 7 மீடியம் சைஸ் அடை கிடைக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, காரம், பச்சை மிளகாய் காரமும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வரமிளகாய் காரம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக துருவி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தேங்காய், ஒரு கட்டு முருங்கைக்கீரை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். 1½ கப் கேழ்வரகு மாவுக்கு 1½ கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு ஈக்குவலான அளவு நம்ம தண்ணி எடுத்துக்கும் போது நல்லா திக்காக சப்பாத்தி மாவு மாதிரி வரும். நம்ம சப்பாத்தி கல்லில் கூட திரட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தோசைக்கல்லையே டைரெக்டாக தட்டி எடுக்கிறதா இருக்கேன். அதனால் ஒரு 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், அதையும் இதோட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடணும். இது ஊறினதுக்கப்புறம் தோசைக்கல்லை தட்டி எடுத்துடலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கு. கொஞ்சமாக நான் நெய் தடவிக்கிறேன். இது தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான கொழுப்பு இருக்கிற எண்ணெயாக பயன்படுத்தணும். கையை சுட்டுக்காமல் நிதானமாக தட்டி எடுக்கணும். நம்ம முருங்கைக்கீரையை பச்சையாக தான் சேர்த்துருக்குறோம், அதனால் இது நல்லா வேக வச்சு எடுக்கணும். கொஞ்சம் லேசாக வெந்தோடனே இது மேலே கொஞ்சம் எண்ணெயோ சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாக ரொம்ப வேக விட்டுறக்கூடாது ஒரு பக்கம். அப்படி விட்டுட்டால் மேலே ஒரு மாதிரி ட்ரை ஆகிட்டு மாவெல்லாம் வெள்ளை வெள்ளையாக பூத்து தெரியும். கொஞ்சம் பாதி வெந்திருக்கும் போதே திருப்பி போட்டுடணும். சிறுதானியங்களே நல்லா வேக வைக்கணும். இது தோசை மாவுக்கு மாதிரி கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். அப்படி ஊற்றும்போது சின்ன குழப்பு தன்மை இருக்கும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். அரிசி மாவில் அடை செய்கிறத விட இது கொஞ்சம் அதிக நேரம் வேகும். இது நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்தாச்சு. மற்ற மாவையும் அடையாக தட்டி எடுத்துக்கலாம். கேழ்வரகுல நிறைய சத்து இருக்கும். கால்சியம், அயன் எல்லாம் அதிகமாக இருக்குது. அதோட முருங்கைக்கீரை சேர்க்கும்போது இன்னும் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸும் நமக்கு நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி சாப்பாடு நாம் சாப்பிடும்போது அரிசி உணவுகளை சாப்பிட்றத விட கொஞ்சம் குறைச்சி தான் சாப்பிட்ணும். இந்த அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த கலரில் நல்லா டோஸ்ட் ஆகி செவந்து வருது, வெளியில் தெரியாது. நாம் தான் கவனமாக நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஹெல்த்தியான கேழ்வரகு அடை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.